ஹலோ காய்ஸ், நம்ம 1 month ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அதோட டே 4 தான் இது. ஆல்ரெடி வந்து நம்ம 3 ஹேர் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டே 4ல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், இது மூலியமாக நம்ம ஹேர் எந்த மாதிரி இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி, இ, B1, B3, அயன், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹேர் க்ரோத் வளரணுன்னா நீங்கள் மெயினாக வந்து கோகோனட் தான் எடுக்கணும். ஸோ கோகோனட்டில் அவ்வளோ வந்து ஹேருக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான எல்லாமே இருக்குது. நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறோம். நியூ ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் ஹேரை வந்து நல்லா க்ரோத் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோகோனட் தான் எடுக்கணும். ஸோ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இதில் இருக்க பாலை மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டில் வந்து தேங்காய் சாப்பிட்டாலுமே உங்கள் ஹேர் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேணாம். நீங்கள் போட்டிருக்க தேங்காய் அளவுக்கு வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையா ஊற்றினாலும் நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அது வலிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க. நம்ம கொஞ்சம் ஊற்றி எடுத்தாலும் அந்த தேங்காயில் இருக்க வந்து நம்மளுக்கு கிடைக்கிற தேங்காய் பால் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றினா தான் நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம கொஞ்சமாக ஊற்றினாலுமே நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு துணியை வச்சு கூட பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஹேர் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை விட நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா திக் அண்ட் ஸ்ட்ராங்காக லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, டேமேஜ் ஹேர் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். ஸோ இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை ஃபுல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நம்ம தேங்காய் பாலுக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற மூலியம் நம்ம ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் இந்த ஹேர் பேக் சேலஞ்ச் எடுக்கலான்னாலும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து பார்க்கவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு முடி வந்து நல்லா க்ளீனாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து வாழைப்பழம் அரைச்சி வந்து இது பண்ணனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே வந்து சேர்த்து அரைக்கலாம். பட் ஆனால் வந்து நான் தனித்தனியாக தான் அரைச்சிருக்கேன். இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு மொத்தமாக வந்து வாழைப்பழத்தை அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு எக்கு தான். ஸோ ஆல்ரெடி வந்து 3 ஹேர் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டே 4ல் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் எக்கு ஆட் பண்ணியாச்சு. எப்பயும் போல் நான் ஃபுல் எக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்கு ஸ்மெல் அதிகமாக வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எக்கு சேர்த்துருக்கனால வந்து நம்ம ஹேர் ட்ரை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம எப்பயுமே வந்து இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா மிக்ஸ் ஆகலை. ஸோ எக்கு போட்டதே தெரியாத அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்கு ஸ்மெல்லு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம டேண்ட்ரஃப்க்குலாம் ரொம்பவே நல்லது. ஸோ அது போட்டால் ஏதாச்சும் ஹேர் ப்ராப்ளம் வரும் எதுவுமே யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஸ்மெல்லு ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ்
பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் 3 ஹேர் பேக் வந்து நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோவே போட்டிருப்பேன். இது அப்ளை பண்ணுறது என்னால் எடுக்க முடியலை. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே நான் கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நான் கார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக நல்ல ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் இந்த எக் ஹேர் க்ரோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணது என் ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரைட் அண்ட் ஷைனியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா அந்த பேபி ஹேர் மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம ஹேர் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஹேர் வந்து நம்ம எக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப வந்து ஃப்ரிஸியாக இருக்குது, அந்த மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து ஹேர் க்ரோத் வளர்ந்துருக்கா இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூஷன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.